வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு வெற்றியைத்தான் தரும். முரட்டு பலசாலின்னு சொல்லுவாங்க. முரட்டு பலசாலி என்று சொன்னால் முட்டாள் அல்ல, பலம் இருக்கும், முரட்டுத்தனமான எண்ணம் இருக்கும். எனவே முரட்டு பலசாலி முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளாமல் சாமர்த்தியமாக நடந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். பலம் இருக்கிறது என்று பாறையோடு மோதக்கூடாது. பலம் இருக்கிறது என்று சொன்னால் நம்மால் ஜெயிக்க முடியாதவைகளிடம் மோதி நாம் அங்கே தோல்வியை தழுவக்கூடாது. சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் இமயமலையில் ஒரு இலவ மரம் நன்றாக வளர்ந்து உயரமாக எந்த சூழ்நிலையிலும் பசுமையாகவே இருந்து கொண்டிருந்தது. கிளைகள் இலைகள் என்று எப்பொழுதும் பசுமையாக இருந்தது. ஒரு முறை நாரதர் அந்த பக்கமாக வருகின்ற பொழுது, ஆச்சரியமாக இருக்கிறதே இலவ மரமே, நீ எப்பொழுதும் இப்படி இலைகளையும் கிளைகளையும் தாங்கி அழகாக இருக்கிறாயே, நீ எதற்கும் பயப்பட மாட்டாய் போல் இருக்கிறதே, நீ எல்லாரையும் வெற்றி பெறுவாய் போல் இருக்கிறதே என்று அந்த நாரதர் அந்த இலவ மரத்திடம் சொன்னது. இலவ மரமோ கொஞ்சம் தற்பெருமையுடன், என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் பலமாக இருக்கிறேன், நான் தடிமனாக இருக்கிறேன், கிளைகளையும் இலைகளையும் தாங்கி நான் இருக்கிறேன் என்று கொஞ்சம் கௌரவமாக சொல்லியது. உடனே நாரதர் தென்றலை அழைத்தார். நீ இந்த மரத்தை சாத்தி அந்த மரத்தை வீழ்த்தி நீ வெற்றி பெற வேண்டும் என்று அந்த தென்றலை பார்த்து நாரதர் சொன்னார். தென்றல் உங்களுக்கு தெரியும், பலமாக வீசாது, இதமாக வீசும். அந்த தென்றல் வீசிய பிறகு அந்த இலைக்கோ கிளைக்கோ மரத்திற்கோ ஒன்றும் ஆகவில்லை. ஆனால் நாரதரை பார்த்து சொன்னது, பார்த்தீர்களா, நீங்கள் தென்றலை என் மீது வீசச் சொன்னீர்கள், எனக்கு ஒன்றும் ஆகவில்லை பார்த்தீர்களா என்று சொன்னது. உடனே நாரதர் தென்றலை பார்த்து என்ன என்று கேட்டார். தென்றல் சொன்னது, நான் போய் புயலாக நாளை வருகிறேன் என்று அந்த இலவ மரத்திடம் அந்த தென்றல் சொல்லியது. அடுத்த நாள் புயலாக வரும் என்று தெரிந்த இந்த இலவ மரம் தன் கிளைகளையும் இலைகளையும் உதிர்த்துவிட்டு வெறும் மரமாக, வெறும் குச்சியாக நின்று கொண்டிருந்தது. மற்ற மரங்களையெல்லாம் வீழ்த்திய புயல் இந்த இலவ மரத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. உடனே நாரதர் கேட்டார், நீ இலைகளையும் கிளைகளையும் இழந்து நிற்கிறாயே, உனக்கு தோல்விதானே என்று அந்த இலவ மரத்திடம் நாரதர் கேட்டார். அதற்கு அந்த இலவ மரம் சொன்னது, எனக்கு தோல்வி வரும், ஆனால் முழுவதும் தோற்க மாட்டேன் என்பதும் எனக்கு தெரியும். இந்த இலைகளும் கிளைகளும் நான் கீழே உதிர்த்து விட்டாலும் மீண்டும் அது முளைக்கும், இலைகள் எனக்கு கிடைக்கும், ஆனால் நான் தோல்வி அடையவில்லை, வெற்றியாளனாக நிற்கிறேன் என்று சொன்னது. அப்பொழுது நாரதர் அந்த மரத்தை பார்த்து வியந்தார். எந்த சூழ்நிலையில் எப்படி நடக்க வேண்டும், முரட்டு பலசாலியாக இருந்தாலும் சமயோகித புத்தியோடு இந்த இலவ மரம் பிழைத்து கொண்டதே என்று நாரதர் வியந்தார். இதுதான் வாழ்க்கை. நீங்கள் சவாலாக பேசலாம், எதிர்த்தெடுத்து பேசலாம், ஆனால் கூரிய புத்தியோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் உங்கள் நிலை நிலைத்து நிற்கும். அதைத்தான் அந்த இலவ மரம் செய்தது. எனவே வாழ்க்கை பயணத்தில் நாம் எப்பொழுதும் நிமிர்ந்துதான் நிற்பேன் என்று சொல்லாமல், நிலைமைக்கு ஏற்ப மாற்றி தன்னை வயப்படுத்தி கொண்டால் தோல்வி கிடைக்காது, எந்த சூழ்நிலையும் வெற்றி நமக்கு கிடைக்கும். எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிகளில் நீங்கள் கவனமாக பார்க்கின்ற நேரத்தில் பலவிதமான கருத்துகள் உங்கள் இதயத்தில் வந்து சேரும். அப்படி இதயத்தில் சேருகின்ற நேரத்தில் வாழ்க்கை பயணத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை செயல்படுத்த அது உதவிகரமாக இருக்கும். எனவே வசந்த் தொலைக்காட்சி உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நிச்சயமாக வெற்றியாளராக மாறுவீர்கள். அதற்கு நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி தினமும் காலை 7 மணிக்கு உங்களை சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்.
மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.